என்னவளே 3. எவ்வளவு நேரம்தான் அப்படி இருந்தாலோ நேரத்தையோ நிமிடத்தையோ கணக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவள் இல்லை அல்லவா? சும்மாவே கண்மூடி படுத்திருந்ததுனாலோ என்னவோ நிறைய நேரம் கடந்தது போலத்தான் தோன்றியது. கண் விழிக்கும் முன்பு இன்னும் அவள் எவ்வளவு நேரம் இருந்தாள் என்பது அவளுக்கு தெரியாத ஒன்றல்லவா? இயற்கை உபாதை வேறு அவளை இம்சித்துக் கொண்டிருக்க கடத்தியவனை வாய்க்குள் அதிகமாகவே திட்டிக் கொண்டிருந்தாள். ஒரே இடத்தில் வாயை மூடி அமர்ந்திருக்க முடியாமல் தத்தளித்தவளுக்கு ஒரு வழியாக கதவு திறக்கும் ஓசை கேட்க ஓசை வந்த புறம் திரும்பி பார்த்தாள். இருள் சூழ்ந்த இடத்தில் கண்கட்டையும் மீறி வெளியில் தெரிந்த அந்த மிதமான வெளிச்சத்தில் ஒரு உருவம் உள்ளே வருவது மட்டும் தெரிந்தது. வரி வடிவமாக உருவம் மட்டுமே தெரிய அவள் தன் உடம்பை உலுக்கி தன்னுடைய இருப்பை அவனுக்கு உணர்த்த எண்ணினாள். உள்ளே வந்தவன் தன் இடது காலை பின்பக்கமாகவே உபயோகித்த கதவை காலின் வழியாகவே சாத்தினான். அந்த மேனரிசமே அவன் ஆண் என்றுதான் அவளுக்கு தோன்ற வைத்தது. அவன் எப்பொழுது தன் அருகில் வந்து தன் வாய்க்கட்டை அவிழ்ப்பான் என்றுதான் காத்திருந்தாள் அவள். கதவை சாத்தியவுடன் இருந்த சிறு வெளிச்சமும் கூட இப்பொழுது இல்லாமல் போக தாள் போடாத அந்த கதவின் வழியாக வெளிச்சம் ஒரு கோடாகத்தான் தெரிந்தது. அதன் பிறகு மீண்டும் இருள் சூழ்ந்து கொள்ள அவள் தன்னை விடுவிக்க போராடினாள். அறையினுள்ளே வெளிச்சம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவளுக்கு தோல்வியே கிட்டியது. இவனுக்கு மட்டும் என்ன ஆந்தை கண்ணா? இருட்டில் கூட கண்ணு தெரியுதா என்ன? லைட்டை போட்டு தொலைச்சாதான் என்ன என்று மனதினுள் மானசீகமாக திட்டிக் கொண்டிருந்தாள். உண்மையில் அவன் ஆந்தையின் திறன் கொண்டிருந்தானோ என்னவோ. சரியாக மிகச்சரியாக அவளை நோக்கி வந்தவன் குனிந்து அவளை நிமிர்த்தி அமர வைக்க முயற்சி செய்தான். படுக்க வைத்தே கட்டு போட்டிருந்ததால் கால்களும் பின்னோக்கியே இருக்க அவனாலும் அவளை முன்னோக்கி அமர வைக்க முடியவில்லை. அதை உணர்ந்தவன் கால்களின் கட்டை சிறிதாக விலக்க அப்போதுதான் அவளுக்கு சற்றேனும் ஆசுவாசம் அடைந்தது. எப்பொழுது அவன் கைக்கட்டை அவிழ்ப்பான் என்று ஆவலாக அவள் எதிர்நோக்கி கொண்டிருக்க அவனோ கால்கட்டை அவிழ்த்துவிட்டு அவளை நிமிர்த்தி அமர வைத்தான். இன்னும் கைகள் பின்னோக்கியே கட்டியிருக்க லாவகமாக அவளை தூக்கி கட்டிலும் அமர வைத்தான். அலைக்காக அவன் தூக்கி அமர வைத்த விதமே அவன் மிகவும் திடகாத்திரமாக இருப்பவன் என்பதை அவளுக்கு உணர்த்திவிட அவன் தொடுகையில் அவளின் அசைவை அதிகமாக உணர்த்தினாள். உடம்பை நெளித்து வளைத்து தன்னுடைய அசௌகரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினாள். அவன் கைகள் மேலிருந்து அவளின் கண்கட்டை லாவகமாக விலக்க என்ன பையன்? இருட்டில் அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அவள் அப்படியே எழுந்து நிற்கச் செல்ல அவளை தன்னுடைய இரு கை கொண்டு அவள் தோள்களில் அழுத்தம் கொடுத்து அவளை எழுந்து விடாதபடி அங்கேயே நிறுத்தி வைத்தான். வாய்க்கட்டையாச்சும் அவிழ்த்து தொலையேண்டா, எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியும் என்று மனதிற்குள் அவள் புலம்பிக் கொண்டே, இவன் என்னத்தை தின்னு வளர்ந்தானோ தெரியலையே, ஒரு கையிலேயே இப்படி நிறுத்தி வைக்கிறான் என்று மனதிற்குள் அவனை வறுத்து கொண்டு அவள் மேலும் எழுந்த போராட அவன் மறுக்கையை கொண்டு கட்டிலில் அருகில் இருந்த ஒரு டேபிளின் மீது இருந்த நைட் லாம்பை போன்ற ஒன்றை தட்டினான். இவ்வளவு நேரம் இருட்டிற்கு பழகி இருந்த கண்கள் தன் அருகிலேயே ஒரு வெளிச்சத்தை காணவும் முதலில் கண்கள் கூச முகத்தை திருப்பியவள் மீண்டும் கண்களை மூடினாள். பின் பொறுமையாக மிக மெதுவாக கண்களை பிரித்து அந்த சிறு வெளிச்சத்திற்கு தன் கண்களை பழக்கப்படுத்தினாள். அந்த இரவு விளக்கு அவளை நோக்கி மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருக்க எதிரில் நின்றிருந்தவன் இன்னும் வரி வடிவமாகவே தெரிந்தான். பார்ப்பதற்கு திடகாத்திரமான ஆணை போல தோன்றினான். அது ஆனா பெண்ணா என்று கூட தெரியவில்லை. பேண்ட் ஷர்ட் போட்டவர்களை எல்லாம் ஆண் என்று நினைத்து விட முடியாதே. மீண்டும் அவள் எழுந்த முயற்சி செய்ய அவன் கைகள் இன்னும் அவள் தோள்களின் மீது இருக்க அதை பார்வையால் நோக்கியவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு அவனை உருவமாக மட்டுமே தெரிந்தது. எட்டி அந்த வெளிச்சத்தை அவன் முகத்தில் அடிக்க நினைத்தாள். ஆனால் அவளுடைய கைகள் இன்னுமே கட்டி இருக்க தன் தோள்களை குலுக்கி அவன் கைகளை விலக்க முயற்சி செய்தாள். அதற்கெல்லாம் அவன் சட்டை செய்பவன் போலவே தெரியவில்லை. அவளை ஒரே பிடியில் லாவகமாக திருப்பியவன் பின்னால் இருந்த அவள் கைகளை அவிழ்த்தவன் வேறு ஏதோ கொண்டு கைகளை பூட்டி இருந்தான். எல்லாம் சடுதியில் அவள் சுதாரிப்பதற்கு முன்பாகவே நடந்திருந்தது. இப்பொழுது ஒரு கை மட்டுமே ஏதோ ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்க மற்றொரு கை அவிழ்ந்திருந்தது. அவளுடைய வலது கையை சங்கிலியால் கட்டியவன் இடது கையை சுதந்திரமாக விட்டிருந்தான். அவள் வலது கை பழக்கமுடையவள். தன் கைகளை பார்த்து கொண்டே அவள் முதலில் விளக்கியது அவளுடைய வாயிலிருந்த கட்டைத்தான்.
வாய்க்கட்டு அவிழ்ந்ததும் சரளமாக அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் அடுக்க தொடங்கினாள். யாருங்க நீங்க? எதுக்கு கட்டி போட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எத்தனை மணி நேரமா கட்டு போட்டு வச்சிருக்கீங்க? நீங்களும் மனுஷங்க தானே? மனுஷங்களுக்கு இயற்கையா நிறைய உபாதைகள் இருக்காதா? இப்படி கட்டு போட்டு வச்சிருக்கீங்க என்று படபடக்க தொடங்கினாள். அவன் அமைதியாக தன் 2 கைகளையும் கட்டி கொண்டு நின்றிருக்க அவள் இங்கும் அங்கும் தேட அவன் அதை புரிந்தவனாய் தன்னுடைய வலது கையை நீட்டி ஒரு சுவரின் புறம் இருந்த கதவை காட்டினான். அவளுக்கு சொல்லாமலேயே புரிந்தது அது கழிவறை என்று. கைகள் கட்டப்பட்டிருப்பது தெரியாமல் எழுந்து கழிவறையை நோக்கி ஓட முயற்சித்தாள். அவள் யோசிக்காமல் ஓட முயற்சி செய்திருந்தாலும் அவளால் ஓட முடிந்திருந்தது. அவள் ஓடிய தொலைவு வரை அவளுடைய சங்கிலியும் அவள் கூடவே பிரயாணம் பண்ணி இருந்தது. ஓடியவள் கதவை சாற்ற முயற்சிக்க அந்தோ பரிதாபம், கதவை சாற்ற முடியவில்லை. சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்க அவளால் சுத்தமாக சாத்த முடியாமல் மனம் உடல் என்று எதுவும் அவள் பேச்சை கேட்காமல் கட்டுப்பாட்டை இழந்து, அறிவு இருக்கா? கதவு சாத்தாம எப்படி பாத்ரூம் போறது? அப்பொழுதும் அவனிடம் எந்த எதிர்வினையும் இல்லாமல் சலனமற்ற தன் கைகளை தன் 2 ஜீன்ஸ் பாக்கெட்டினுள் நுழைத்து கொண்டு சர்வ சாதாரணமாக புலம்பியபடி குளியல் அறைக்குள் சென்றவளை ஆர்வம் இல்லாமல் பார்த்திருந்தான். இரவு போய் பகலும் விடிந்து விட்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டிற்கு விடிவு காலம் வந்ததா என்று தெரியவில்லை. இனிய நிலா அழுது அழுது மயக்க நிலையில் அடைந்திருந்தார். நல்ல நிலைமையில் இருந்தும் போலீஸையும் நீதிபதியையும் தனக்கு கீழ் தன் கட்டுக்குள் வைத்திருந்த கூட குமரனால் தன் மகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் மிகவும் சோர்ந்து போனான். ஆகாஷ், சரவணன், தினேஷ் என்று இன்னுமே வெண்ணிலாவை வெளியில் தேடியபடிதான் இருந்தனர். வீட்டில் அவர்களை தேற்றுவதற்கு என்று இருந்த சொந்தங்களும் ஒவ்வொருவராய் களைய தொடங்கி இருந்தனர். இனிய நிலாவை தேற்றும் வழி தெரியாமல் அனைவரும் பதட்டத்துடன் இருக்க அப்பொழுது தபால்காரரில் குரல் கேட்டு அனைவரும் வாசலை திரும்பி பார்த்தனர். கையில் கடிதத்துடன் நின்றிருந்தார் தபால்காரர். இந்த காலத்திலும் கடுதாசி எல்லாம் வருகின்றதா என்று அங்கிருந்த இளைய தலைமுறைகள் யோசனையுடன் வாசலில் இருந்து அவரிடம் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே எடுத்து வர அதை கையில் வாங்கிய கணேசன் அது குமரன் பேரில் வந்திருப்பதாக பறைசாற்ற குமரன் வீட்டில் இல்லாதமையால் அதை எடுத்து டேபிளின் மீது வைத்தவர் அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார். மாலை நெருங்கும் வேளையில்தான் வீட்டிற்கு வந்த குமரனை ஆவலாக எதிர்நோக்கிய இனிய நிலா அவன் வந்ததும் ஓடிச் சென்று, என் மக கிடைச்சாலா என்று கேட்க அவனின் முகமும் நடையுமே அவளுக்கு ஏதோ உணர்த்தி இருந்த போதிலும் அவன் வாய்மொழிக்காக காத்து கொண்டிருந்தாள். குமரன் கண்கள் கலங்க தன் மனைவியை ஆதரவாக பற்றியபடி இல்லை என்று தலையாட்டினான். ஐயோ, 2 நாளாச்சு. நேத்திலிருந்து என் பொண்ணை காணோமே. எங்க இருக்கான்னு தெரியலையே. உயிரோடவாவது இருக்காளா இல்ல செத்துட்டாளா என்று அழுது கொண்டே புலம்பியவரை தேற்றும் வழி தெரியாமல் அனைவரும் தவித்து நிற்க குமரன் சோர்ந்து போய் அங்கிருக்கும் சோஃபாவில் புத் என்று அமர்ந்தவருக்கு கண்களில் உடைப்படுத்து நீர் தன்னையும் அறியாமல் வெளியேறிக்கொண்டே இருந்தது. கணேசன் அவர் தோள்களை தட்டி அவரை எவ்வளவு சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒற்றை பெண் பிள்ளையான வெண்ணிலா அந்த வீட்டிற்கு செல்ல பிள்ளை என்றாலும் குமரனுக்கு அவள் ஒரு அங்கமாகவே இருந்தாள். அவருடைய மகன் பிறக்கும் போது அவர் சந்தோஷப்பட்டதை விட மகள் பிறந்திருக்கும் போது இரட்டிப்பு சந்தோஷம் அடைந்தார். அவள் வளரும் காலத்திலிருந்து அப்பா அப்பா என்று அப்பாவிடம் பற்றுதலுடன் எப்பொழுதும் சுற்றி திரிந்தவளுக்கு அப்பா என்றால் உயிர் என்றே கூறலாம். குமரனுக்கும் அப்படியே. வெண்ணிலா என்றால் உயிர். தன் உயிர் வேண்டுமா வெண்ணிலா வேண்டுமா என்று கேட்டால் தன் உயிரையும் தன் மகளுக்காக கொடுத்து விடுவார். ஆனால் இன்று தன் மகளின் நிலை அறியாமல் அவளின் நலம் அறியாமல் கையாலாகாத தனத்துடன் இருந்தவருக்கு யார்தான் என்ன சொல்லி தேற்ற முடியும்? பிரபு அவர் அருகில் வந்து அமர்ந்தபடி, மாமா, வெண்ணிலாவுக்கு எதுவும் இருக்காது. நீங்களே உடைஞ்சு போயிட்டா அத்தைக்கு யார் சமாதானப்படுத்துறது? கண்ணை தொடச்சிட்டு எழுந்துங்க. நேரத்திலிருந்து வீட்டில் யாரும் எதுவும் சாப்பிடல. எதையாவது சாப்பிடுங்க என்று தன் மாமனை தேற்றி கொண்டிருந்தவனுக்கு நேற்றிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் உடம்பை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் பெண்ணை எப்படி தேட முடியும்? அவரோ பிரபுவை பார்த்து, உன்னால எப்படி பிரபு எனக்கு ஆறுதல் படுத்த முடியுது? உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், உன்னை நான் ஆறுதல் படுத்தணும். ஆனா நீ என்ன ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்க? வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகி இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா அவ தனியா இருக்காளே என்று பயமா இருக்கு. போலீஸ்க்கு எந்த ஹோப்பும் கிடைக்காத போது
ஏதோ மாய வித்தை நடந்த மாதிரி இருக்கு என்று தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். மாமா, வெண்ணிலா தைரியமான பொண்ணு. அவ தனியா இருக்கான்னு கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் அவளால எதிர்கொண்டு வர முடியும். அப்படித்தான் நீங்க அவளை வளர்த்துருக்கீங்க. அவளோட தைரியத்தை நானும் பார்த்துருக்கேனே. நாம எல்லாரும் உடலால அவளை மட்டும் தூரமா பிரிஞ்சிருந்தாலும் நம்மளோட துணை அவளுக்கு எப்போதும் அவ கூடவே இருக்கும் என்று அவன் குமரனை தேற்றுவது போல அவனை அவனே தேற்றிக் கொண்டிருக்க, இந்நேரம் இவன் தன் மருமகனாக இருப்பான். ஏன் இப்பொழுதும் அவன் தன்னுடைய மருமகன்தான் என்று அவனை ஆறுதல் தட்டி கொடுத்தவருக்கு, அவனை தன் மருமகனாக அடைந்ததற்கு சந்தோஷம் கொண்டவர் அப்போதுதான் டேபிள் மீது இருந்த வெயிட் வைத்திருந்த அந்த கடிதத்தை பார்த்து புருவ நெரிசலுடன் அதை எடுத்து பிரித்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை என்று அதை படித்து கொண்டே இருந்தார். அதில் உள்ள எழுத்து தன் மகளுடைய கையெழுத்து போலவே இருந்தாலும் ஏனோ அவரால் அதை நம்ப முடியவில்லை. அவர் அந்த கடிதத்துடன் அமர்ந்து அதை அடிக்கடி படித்து கொண்டிருப்பதை பார்த்த பிரபு, அதுல என்ன மாமா இருக்கு என்று கேட்டான். அந்த கடிதத்தை பிரபுவிடம் கொடுத்தார். குமரன் முகம் இறுகி இருந்தது. தன் மகளின் மீது ஆழமான பாசம் மட்டுமல்லாமல் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருந்தார் என்று கூறலாம். ஏனோ அவரால் அந்த கடிதத்தின் வரிகளை நம்ப முடியவில்லை. அவர் மட்டுமல்ல, அங்கு சுற்றியிருந்த யாரும் அதை நம்பவில்லை என்பதுதான் உண்மை. தினேஷ் மட்டும் அந்த கையெழுத்து தன் தங்கையுடையதுதான் என்பதை உறுதி செய்தபடியே யோசனையாக இருக்க, பிரபு ஆணித்தரமாக, இல்ல, இது வெண்ணிலா உடையது கிடையாது, யாரோ நம்மள திசை திருப்ப விரும்புறாங்க என்று திட்டவட்டமாக கூறினான். தன் மருமகனை மெச்சுதலாக பார்த்தார் குமரன். எவ்வளவு நேரம்தான் அவளும் அவளுடைய இயற்கை உபாதையை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது? கதவை சாற்ற முயற்சித்தவளுக்கு ஏனோ அது முடியாமல் போக, முதலில் சுவரில் கைகளை வைத்து துளாவியபடி அங்கிருந்த விளக்கை ஒளிர்வித்தாள். அந்த விளக்கும் அந்த இடம் மட்டுமே ஒளிர்விக்கும் விதத்தில் மிகவும் மிதமான வெளிச்சத்தை மட்டுமே பரப்பி கொண்டு இருந்தது. அந்த குளியல் அறையில் கழிவு தொட்டி எங்கு இருக்கிறது என்று தன் கண்களால் ஆராய்ந்தவள் தன் கையில் இருந்த சங்கிலியை இழுத்து பார்க்க, அந்தோ பரிதாபம், அது கட்டிலுடன் பிணைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தவள் கண்களை மூடி தன்னை சமன் செய்து கொண்டு கதவை சாற்ற முயற்சி செய்தாள். அதுவும் முடியாமல் போனதால் கதவை ஒரு கழித்து சாத்தியவள் அந்த மின்விளக்கை அணைத்துவிட்டு இருட்டிற்கு தன் கண்களை பழக்கப்படுத்தி கொண்டு அவள் பார்த்து வைத்ததன் அடையாளத்தை கண்டுபிடித்து கழிவு தொட்டியில் அருகில் சென்றாள். தன்னுடைய உபாதைகளை தீர்த்து கொண்டு அருகில் இருந்த குழாயை திறந்து தண்ணீரை பிடித்தவள் தன் முகத்தை நோக்கி அடித்து முகத்தை கழுவினாள். பல முறை அதே போல செய்தவள் தன்னை தெளிவுபடுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு சோர்வில் இருந்து தன்னை மீட்டு கொண்டவள் அதே தண்ணீரை எடுத்து பருகினாள். அது சற்று ஓப்பாக இருந்த போதும் அவள் உடம்பிற்கும் அவளுக்கும் அந்த தண்ணீர் அப்பொழுது தேவையாகவே இருந்தது. சிறிதேனும் அதை குடித்தவள் தன் உடையின் ஒரு பகுதியால் தன் முகத்தை துடைத்து கொண்டு விளக்கை மீண்டும் ஒளிர விட்டவள் முதலில் குனிந்து தன் உடையை ஆராய்ந்தாள். எந்த உடையில் அவள் அன்று உறங்கச் சென்றாலோ அதே உடையில்தான் இப்பொழுதும் இருந்தாள். அதுவே அவளுக்கு சற்று ஆசுவாசத்தை ஏற்படுத்த தன்னை மீட்டு கொண்டவள் ஒரு கழித்து இருந்த கதவை திறந்து அங்கு எவரேனும் நின்று இருக்கிறார்களா என்று ஆராய முற்பட, ஒளி வடிவமாக அங்கு ஒருவன் நின்று கொண்டிருப்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. இருட்டிற்கு பொருந்தினார் போல உள்ள கருப்பு நிற உடையில் அவன் அங்கு நின்று கொண்டிருப்பது இருளின் அசுரன் ஒருவன் நின்று கொண்டிருப்பது போல இருந்தது. ஒளி வடிவமாக அங்கு அவன் நின்று கொண்டிருப்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்த போதும் அவன் அவளை விழுங்க பார்ப்பது போல அவளுக்கு பிரம்மை தோன்றி அவளை அச்சுறுத்த பார்த்தது. பெருமூச்சை இழுத்து விட்டவள் தன்னை மீட்டு கொண்டு தன் முகத்தை சடுதியில் மாற்றிக்கொண்டு வெளியே நடந்து வந்தாள். ஆனால் அவன் முகம் மட்டும் இப்பொழுதும் அவளுக்கு புலப்படவில்லை. கதவை நன்றாக திறந்தவள் அந்த மங்கிய விளக்கொளியில் குளியலறையில் அருகில் இருந்ததை ஆராய்ந்தாள். பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. அந்த மிதமான விளக்கொளியில் அங்கு ஒரு கட்டில் இருப்பது மட்டுமே நன்றாக தெரிந்தது. அதன் அருகில் இப்பொழுதும் கைகளை தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தான் ஒருவன். அவள் தன் சங்கிலியை இழுத்து பார்க்க அது அந்த கட்டிலுடன் பிணைக்கப்பட்டிருப்பது புரிந்தது. கட்டிலும் கிட்டத்தட்ட குளியலறைக்கு அருகிலேயே போடப்பட்டிருப்பது அந்த சங்கிலிக்காகத்தான் என்பது அவளுக்கு இப்பொழுது நன்றாக விளங்கியது. அப்படியே வெளியே அவனை நோக்கி நடந்து வந்தபடியே, யாருங்க நீங்க? எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? நீங்க தவறுதலா என்ன கடத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படியே விட்டுடுங்க.
உங்களை பத்தி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா போயிடுறேன் என்று அவள் கூற அவனிடம் இப்பொழுதும் எந்த சலனமும் இல்லை. அவனின் அருகில் செல்வதா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தியவள், ஒருவேளை இவனுக்கு காது கேட்கலையோ என்று யோசித்தபடியே சற்று அவன் அருகில் சென்று அவனுக்கும் அவளுக்கும் இடையே இடைவெளியை விட்டபடி நின்றவள், இந்த கையில இருக்க செயினை கலட்டுங்க, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா போயிடுறேன் என்று அவள் மீண்டும் கூற இப்பொழுதும் அவனிடம் எந்த பாதிப்பும் இல்லை. அவன் எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக நின்றிருப்பதை பார்த்தவளுக்கு பொறுமை என்னவோ தூரச் சென்றது. ஆனால் கோபப்பட வேண்டிய நேரம் இல்லை, இது பொறுமையாக கையாள வேண்டிய நேரம் என்று உணர்ந்து கொண்டவள், இவன் எதற்காக தன்னை கடத்தி வைத்திருக்கின்றான் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தாள். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பேசாம இப்படி அமைதியா இருந்தா எனக்கு மட்டும் என்ன புரியும்? நீங்க என்ன தெரிஞ்சுதான் கடத்திருக்கீங்களா? பணம் ஏதாவது வேணுமா? போனை கொடுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன் என்று கேட்க முதன்முறையாக அவளின் அந்த பேச்சில் அவன் முகத்தில் புன்னகை படர்ந்தது. அதை அவன் சடுதியில் மாற்றிக்கொண்டான். ஆனால் இருட்டில் அவளுக்கு அவனையே தெரியவில்லை எனும்போது அவனுடைய புன்னகை மட்டும் எங்கே தெரிந்திருக்க போகிறது? இப்பொழுது இன்னும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? எதையாவது பேசுங்களேன், இப்படியே அமைதியா இருந்தா எப்படி? என் பேரு வெண்ணிலா, நான் குமர இனிய நிலாவோட பொண்ணு, தெரிஞ்சுதான் கடத்தினீங்களா என்று அவள் தலையாட்டியபடியே கேட்ட விதம் அவனுக்கு மேலும் சிரிப்பை வர வைக்க அவன் மிகவும் கடினப்பட்டு தன் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டான். இவளுக்கு என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன்னிடம் சாதாரணமாக ஏதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்பவனிடம் பேசுவது போல பேசிக் கொண்டிருக்கிறாளே என்றுதான் அவனுக்கு என்ன தோன்றியது. அவனின் முகத்தில் முன்பு கைகளை ஆட்டி காட்டியவள், முதல்ல இந்த செயினை ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ரொம்ப ஆக்ரோஷமான கைதிகளை தான் இப்படி சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இப்படி கட்டி வச்சிருக்கீங்களே, கழட்டுங்க என்று அவனிடம் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்க அவளின் தைரியத்தை பார்த்து அவனுக்கு மெச்சுதல் உணர்வுதான் ஏற்பட்டது. அப்பொழுது அவனிடம் எந்த சலனமும் பதிலும் இல்லாமல் போக மிகவும் சோர்ந்து விட்டாள் வெண்ணிலா. பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டவள், சரி, என் அப்பாவோட நம்பர் சொல்றேன், நீங்களே அவருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நேரடியா அவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்வாரு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல சங்கிலியை கழட்டி விடுங்க, உங்களுக்கு அவர்கிட்ட கேட்க தயக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நானே அவர்கிட்ட கேட்டு செஞ்சு தரேன் என்று அவனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தாள். அவனோ எதையும் சட்டை செய்யாமல் திரும்பி கதவை நோக்கி செல்ல ஆரம்பிக்க கதறியவள் அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தாள். ப்ளீஸ் போகாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம், இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இது என்ன நாள்னு கூட எனக்கு தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று அவள் கெஞ்சி கொண்டிருக்க தன் கையில் இருந்த அவளுடைய கையை பிரித்து எடுத்தவன் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக வெளியே சென்று விட்டான். அவளோ அவன் பின்னோடு செல்ல பார்க்க கதவு அவள் கட்டிலுக்கும் மிக தூரத்தில் இருந்தது. ஆனால் அவள் கையில் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியோ அந்த கதவு வரை செல்லவில்லை. ப்ளீஸ் நில்லுங்க, போகாதீங்க என்று அவள் கத்திக் கொண்டிருந்ததை எதையும் பொருட்படுத்தாமல் வெளியே சென்று விட்டான் அவன். சோர்ந்தவள் அப்படியே கால்களை மடித்து தரையில் அமர்ந்து தன்னையே நொந்து கொண்டாள். பின்பு தன் கையில் இருந்த சங்கிலியை பார்த்தாள். அந்த அறையில் இருந்த ஒரு பகுதியில் மட்டுமே அவளால் சுவரையும் தொட முடிந்திருந்தது. மீதி 3 பாகங்களில் அவளுடைய அந்த சங்கிலி உபயத்தால் அவளால் செல்ல முடியவில்லை. அந்த சுவர்களில் பட்டன்களில் இருக்கிறதா சுவிட்சை போட என்று ஆராயவும் முடியவில்லை. அந்த ஒரே ஒரு கதவை நோக்கி அவளால் செல்லவும் முடியவில்லை. அந்த கதவை ஆராயவும் முடியவில்லை. அவளுக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. கழிவறைக்கு மட்டும் செல்வதற்காகவே கட்டிலை குளியலறை அருகில் போட்டு அந்த இடத்திற்கு மட்டும் செல்லும் அளவிற்கு தன்னுடைய கை சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரம் தாழ்த்தியே அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. பசி அவள் வயிற்றை கிள்ளியது. ஏதோ வெகு நாட்கள் உணவு உண்ணாதது போல தோன்றியது. வீட்டிலும் எப்பொழுதும் தன்னை பார்த்து பார்த்து கவனித்து கொண்ட தன் வயிறு காய விடாமல் பார்த்து கொண்ட தன் பெரிய அன்னையையும் தன் அன்னையையும் பாட்டியையும் இப்பொழுது நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். ஐயோ, தன்னுடைய அன்னை எவ்வளவு பரிதவித்திருப்பார், தன்னை காணாமல் எவ்வளவு தேடியிருப்பார்கள் என்ற எண்ணம் மேலெழும்ப தன்னையே நொந்து கொண்டு இம்முறை கத்தி புலம்பிக் கொண்டிருந்தாள்.
யார் இருக்கீங்க? கதவுக்கு வெளியே தயவு செஞ்சு வாங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ் என்று அவள் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தது கதவிற்கு அப்பால் இருந்தவனுக்கு கேட்டதோ இல்லையோ அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் தன் முயற்சியை விடாமல் உபயோகித்துக் கொண்டே இருந்தாள். அந்த குளியல் அறையில் மங்கிய விளக்கொலியில் அதன் அருகில் இருந்த கட்டில் மட்டுமே தெரிய அந்த அறையின் உள் பிரவேசங்களில் என்ன இருக்கிறது என்பது கூட அவளுக்கு தெளிவாக தெரியவில்லை. கட்டிலின் அருகில் நிஜமாக ஒளிந்து கொண்டிருந்த அந்த டேபிள் லைட்டை மீண்டும் உபயோகிக்க முயற்சி செய்தாள். இப்பொழுது அவளால் அது முடியவில்லை. அந்த டேபிள் லைட்டை அசைக்க கூட முடியவில்லை. அது அந்த டேபிளுடன் பொருத்தி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். அதில் ஏதாவது பட்டன்கள் இருக்கிறதா என்று பார்க்க அதில் எந்த பட்டனும் இருக்கவில்லை. அவன் வரும்போது மட்டும் உபயோகித்தானே என்று யோசித்தவள், ஒருவேளை ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது வைத்து உபயோகித்திருப்பானோ? எல்லாம் வேண்டுமென்றே செய்யப்பட்டிருப்பது இப்பொழுது அவளுடைய நிதர்சன அறிவுக்கு புரிந்தாலும் அடுத்து என்ன செய்வது? அவன் தன்னுடன் பேசக்கூட தயாராக இல்லை என்று புலம்பியபடியே அமர்ந்திருந்தாள். பசியின் தாக்கம் அவளுக்கு அதிகமாக இருக்க சோர்ந்து போனவள் ஒரு கட்டத்துக்கு மேல் புலம்பவும் முடியாமல் கட்டிலை ஆராய முற்பட கட்டிலுக்கு அடியில் ஏதோ இருப்பது போல தெரிய கட்டிலின் அருகில் வந்தவள் குனிந்து அதை எடுத்தாள். அது ஒரு வாட்டர் பாட்டில். அதில் தண்ணீர் இருந்தது. கடவுளே, இது இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. இந்த இருட்டில் நம்ம கண்ணுக்கு இதுதான் தெரிஞ்சு தொலையுது என்று யோசித்தபடியே அதை தன் வாயின் அருகில் கொண்டு சென்றவள், இதில் ஏதாவது கலந்திருக்குமோ? திரும்பவும் மயக்கத்தில் விழுத்திடுவானோ என்று யோசித்தவன் வேறு வழி இல்லாமல் அந்த பாட்டிலில் இருந்த நீரை பருகினாள். இன்னும் எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியவில்லை. புலம்பியபடியே இருந்தவளுக்கு அந்த வாட்டர் கேனில் இருந்த நீர் கூட தீர்ந்து விட்டது தெரிய நொந்து கொண்டவள் மீண்டும் கழிவறைக்கு சென்று வந்தாள். சோர்வு மீண்டும் அவளை ஆட்கொள்ள செய்வதறியாது விழித்தவள் குளியலறையின் கதவு தட்ட ஆரம்பித்தாள். ஏனென்றால் அது மட்டுமே அவள் கைக்கு எட்டிய தொலைவில் இருந்தது. அந்த சத்தம் வெளியே கேட்குமோ என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று தட்ட ஆரம்பித்துக் கொண்டே இருந்தாள். அதுவும் பலனளிக்காமல் போக சோர்வு அவள் உடலை ஆட்கொள்ள பசி அவளை மயக்கத்தில் தள்ள ஆரம்பித்திருந்தது. எனக்கு பசிக்குது, தயவு செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க கடவுளே என்று அவள் தன் வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க அவள் புலம்பிய புலம்பல் கேட்டது போல சரியாக கதவை திறந்து கொண்டு கையில் தட்டுடன் நுழைந்தான் அந்த ஆண்மகன். இப்பொழுதும் அதே மாதிரி தன் இடது காலால் கதவை சாத்தியபடி உள்ளே நுழைந்தான். அவன் வரும் பகுதி முழுவதும் இருட்டில் இருந்த போதும் அந்த இருட்டிய அறை இப்பொழுது அவளுக்கு நன்றாக பழக்கப்பட்டு இருக்க இப்பொழுது அந்த குளியலறை வெளிச்சத்தில் அவனை நன்றாக ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தாள். 6 அடி இருப்பான் என்று தோன்றியது. அவனுடைய நடையும் உடையுமே அவன் மிகவும் திடகாத்திரமானவன் என்பதை அவளுக்கு பறைசாற்றியது. அவனுக்கு மட்டும் இந்த இருட்டு ஏனோ பழக்கப்பட்டது போல மிகவும் சரியாக வந்தவன் அவள் அருகில் கட்டிலின் மீது அந்த பிளேட்டை வைத்தான். அந்த பிளேட்டில் என்ன உணவு இருக்கிறது என்பது கூட அவள் கண்களுக்கு புலப்படவில்லை. மீண்டும் திரும்பி செல்ல போக, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு இப்படி அமைதியா இருந்தா எனக்கு எப்படி தெரியும் இது என்ன நாள், நான் எங்க இருக்கேன்? எங்க வீட்டுல எல்லாரும் என்னை தேடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் செஞ்சு தரேன் என்று அவள் பேசிக்கொண்டே இருக்க மீண்டும் அதை சட்டை செய்யாமல் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு காது கேட்கலையா, இல்ல ஊமையா? பேச வராதா? லைட்டை போட்டுட்டு சைகை பாஷையில கூட பேசுங்களேன், நான் புரிஞ்சுப்பேன் என்று கூறிய போது அவனுக்கு உதட்டில் தானாக புன்னகை மிளிர அதை கட்டுப்படுத்தி கொண்டு திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான். அவளுக்கு இருட்டில் அவன் திரும்பி தன்னை பார்க்கிறான் என்று மட்டும்தான் தெரிந்தது. அவன் எப்படி பார்க்கிறான் என்று தெரியவில்லை. கோபம் வந்துருச்சு போல, அடிக்க போறானோ என்று அவளையும் அறியாமல் அவள் 2 கைகளும் அவள் கன்னத்தில் வைத்துக்கொள்ள ஏனோ அவன் கண்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிந்தது. அவன் திரும்பி பார்த்த விதத்திலேயே அவனுக்கு காது நன்றாக கேட்கிறது என்பதை இவளுக்கு புரிய வைத்துவிட்ட போதிலும் அப்ப ஏன் பேசி தொலைய மாட்டேங்கிறான்னு தெரியலையே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மீண்டும் கதவை சாற்றி கொண்டு வெளியே சென்று விட்டான். என்னவளே 4. தன்னை யார் என்று பார்ப்பதற்காக அவள் எவ்வளவு சாதுரியமாக பேசுகிறாள் என்று எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை அவனால். பேசி பேசியே அவள் தன்னை வழிக்கு கொண்டு வர பார்ப்பதும் முயற்சிப்பதும் அவனுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது.
அவளை கடத்துவதற்கு முன்னால் அவளை பற்றியும் அவளுடைய குடும்பத்தை பற்றியும் நன்றாக தீர அறிந்து கொண்டு தானே கடத்தி இருக்கிறான். கடைசியாக அவள் தன் 2 கைகளையும் தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு அவளுடைய கன்னத்தை பாதுகாப்பது போல அவள் செய்த விதம் அவனுக்கு புன்னகையை ஏற்படுத்தினாலும் அதை சடுதியில் மறைத்து கொண்டு அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான் அவன். இதுவரை அவளிடம் இருந்த துணிச்சலும் தைரியமும் சிறிது சிறிதாக கரைந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தன் பேச்சின் மேலிருந்த கர்வமும் ஒடுங்கிவிட்டது என்று கூறலாம். தன்னுடைய பேச்சுக்கு செவி மடுக்காதவன் உலகத்தில் இல்லை என்ற கர்வத்தில் இருந்தவளுக்கு அந்த அரக்கனின் சலனமற்ற செயல்கள் அடுத்தது என்ன என்று எண்ண வைத்திருந்தது. அவன் முகத்தை பார்க்க முடியவில்லைதான், அவனின் உணர்வுகளையும் படிக்க முடியவில்லைதான். ஆனால் அவன்தான் அவன் செயல்களிலேயே அதை காட்டிக் கொண்டிருக்கிறானே. அவள் புலம்பியதற்கு அவன் திரும்பி பார்த்த விதமே அவனுக்கு காது நன்றாக கேட்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவள் பின்பு ஏன் அவன் பேசி தொலைய மாட்டேன் என்கிறான் என்று அவள் வாய்விட்டே புலம்பியதெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் கதவை திறந்து கொண்டு சென்றுவிட இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்திருப்பது அவளின் முறையானது. ச்ச என்று சலித்து கொண்டவள் அங்கிருந்த தட்டை எடுத்துக்கொண்டு குளியலறை அருகில் சென்று அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். வெஜிடபிள் ரைஸும் ரைத்தாவும் இருந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்த உணவுதான். ஆனால் அதையெல்லாம் ரசிக்கும் நிலைமையில் அவள் இல்லை. பசி வேறு அவள் வயிற்றில் கூப்பாடு போட்டு கொண்டிருக்க அதில் இருப்பதை உண்பதா வேண்டாமா, இல்லை ஏதாவது கலந்து வைத்திருப்பானோ என்று மீண்டும் சந்தேகம் எழ, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, தண்ணீரில் கூட எதுவும் இல்லையே, இதிலும் எதுவும் இருக்காது என்று யோசித்தபடியே அவள் கட்டிலுக்கு வந்து அந்த உணவை அரை இருட்டில் சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட ஆரம்பித்ததும் மிகச்சரியாக அந்த டேபிளின் மீது இருந்த விளக்கும் ஒளிர அது அவளுக்கு சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருந்தது. அவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருந்தது பசி என்று அவள் கடகடவென்று உண்ண ஆரம்பித்திருந்தாள். அந்தோ பரிதாபம், விக்கல் எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, அந்த வாட்டர் கேன்ல இருந்த தண்ணிய காலி ஆயிடுச்சே என்று யோசித்தபடியே தண்ணீரில் ஒரு சொட்டாவது இருக்கிறதா என்று தன் வாயில் கவிழ்த்து பார்க்க 2 சொட்டுக்கள் அவள் வாயில் விழுந்தது. ஆனால் அது விக்கலை குறைக்கும் நிலையில் இல்லை என்பதை யூகித்தவள் மீண்டும் குளியல் அறையில் இருந்த தண்ணீரை குடிக்க அதை நோக்கி செல்ல கதவை திறந்து கொண்டு வந்தவன் கட்டிலின் மீது வாட்டர் கேனை வைத்துவிட்டு சென்று விட்டான். எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லாமல் முதலில் தண்ணீரை எடுத்து பருகியவள் விக்கல் நின்ற பிறகு மீண்டும் உணவை உண்ண ஆரம்பித்தாள். அவளுடைய 2 நாள் பசிக்கு அந்த உணவு பத்தாத போதிலும் ஏதோ கொஞ்சம் சோர்வு நீங்கியது போல இருந்தது. மீதி இருந்த காலியான வயிறை தண்ணீர் கொண்டு நிரப்பினாள். தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. தான் இங்கு பசி எடுக்கிறது என்று கேட்கும்போது அவன் சரியாக உணவை கொண்டு வைத்ததும், தண்ணீருக்காக தான் தவிப்பது தெரிந்ததும் தண்ணீரை அவன் கொண்டு வந்து வைத்ததும், சாப்பிட அமரும்போது சரியாக அந்த மேஜையின் விளக்கு ஒளிர்ப்பதும், அப்படி என்றால் அங்கே கேமரா அல்லது வாய்ஸ் ரெக்கார்டர் ஏதாவது பொருத்தி வைத்திருக்கிறானா என்று கட்டிலின் அருகில் வந்து கைகளை வைத்து துளாவி தேடினாள். அங்கே அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. கட்டில் அருகில் இருந்த மேஜையின் கீழே அமர்ந்தபடி அதிலும் துளாவ ஆரம்பித்தாள். அவளுக்கு அவள் எதிர்பார்த்தது எதுவும் புலப்படவில்லை. எழுந்து நின்றவள் குளியல் அறையில் சென்று அங்கிருக்கும் விளக்கை பார்த்தாள். அது மிகவும் மேலே இருந்தது. மிகவும் மங்கிய வெளிச்சம் மட்டுமே அதிலிருந்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதாவது குளியலறையை மட்டும் பயன்படுத்தும் விதமாக குளியலறையின் முழுவதும் பார்வை செலுத்தினாள். அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவளுக்கு எதுவும் புலப்படவில்லை. ஆனால் கேமரா போல எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் கைக்கு அடக்கமாக கண்ணுக்கு தெரியாத அளவில் கேமராக்கள் வந்து விட்டதே என்று யோசித்தவள் சுற்றுமுற்றும் தேடினாள். தேடிக்கொண்டே இருந்தாள். பின்பு சோர்ந்து வெளியில் வந்தாள். சரியாக குளியல் அறையில் வெளிச்சம் கட்டிலின் ஒரு பகுதியில் மட்டுமே மிதமாக தெரியும் அளவில் வடிவமைக்கப்பட்டிருப்பதும், அந்த கட்டில் அதற்காகவே குளியலறை அருகில் பொருத்தப்பட்டிருப்பதும் அவளுக்கு புலப்பட்டது. கட்டிலை நகர்த்த பார்த்தாள். அவளுடைய ஒல்லியான தேகத்திற்கோ அதை சற்று கூட அசைக்க முடியவில்லை. மிகவும் கனமாக இருந்தது. அதன் மேல் மெத்தை மட்டுமே மெல்லியதாக. கண்டிப்பாக அந்த கட்டிலை 4 ஆட்கள் எனும் கொண்டு வந்து தான் வைத்திருப்பார்கள் என்று தோன்றியது. அவளால் அதை அசைக்க கூட முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவளுடைய அறையில் இருக்கும் கட்டிலெல்லாம் அவள் அசைக்கும் விதமாகவே இருக்கும்.
இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு என்று யோசித்தபடியே அமர்ந்தவள் தான் இங்கு என்ன புலம்புகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை அவன் தெளிவாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு திண்ணமாக புரிந்தது. உணவு உண்டது வேறு. இப்பொழுது அவள் உடலில் சற்று தெம்பை கூட்டியிருக்க என்னதான் மனதில் இருந்த தைரியம் ஆட்டம் காண ஆரம்பித்திருந்தாலும் தன் தந்தை கத்துக் கொடுத்த வாக்கியங்கள் மனதில் கொண்டு வந்தாள். குட்டிமா, வாழ்வோ சாவோ தைரியமா எதிர்கொள்ளணும். எந்த பிரச்சனையையும் துணிஞ்சு எதிர்கொள்ளும் போதுதான் அந்த துன்பம் நம்மளை நெருங்காம பாதுகாக்க முடியும். ஒன்று மனசுல நல்ல ஞாபகம் வச்சுக்க குட்டிமா. துணிஞ்சு நின்னா இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். துவண்டு போனா சிலந்தி வலையும் நம்ம சிறப்பிடிக்கும். உனக்கு எப்பயும் இந்த குடும்பமும் நானும் துணையா இருக்கோம் என்பதை மறந்துடாத என்று அவர் தலையை வருடி கூறியது இன்றும் அருகில் தன் தந்தை அமர்ந்து கூறுவது போலவே அவளுக்கு தோன்ற ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாத யார் என்றே புலப்படாத அந்த ஆண்மகனிடம், இல்லை இல்லை, அந்த அசுரனிடம் தனியாக கட்டிலில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாள். ஹலோ சார், நீங்க என்ன பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் வேண்டாம். நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி வாங்க. இது என்ன நாள்? இங்க எத்தனை நாளா நான் மயக்கத்துல இருந்தேன்? என்னை எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க? என்கிட்ட இருந்து இல்ல என் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று அவள் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க வெளியில் அமர்ந்து தன் கைபேசியில் பார்த்து கொண்டிருந்தவன் மெச்சுதலாக புருவத்தை ஏற்றி இறக்கினான். இவள் தான் நினைத்ததை விட புத்திசாலியாக இருக்கிறாள். அவள் குரலிலும் அவள் உடல் மொழியிலும் எந்த படபடப்பும் பயமும் இல்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவளுடைய தைரியத்தை மெச்சுதலாகத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். அவளிடம் அவன் எதிர்பார்த்திருந்த பயமும் பதட்டமும் அழுகையும் அவள் இதுவரையில் வெளிக்காட்டவில்லை. தைரியமாக தன்னிடம் பேசுகிறாள். தன்னையும் தைரியமாக எதிர்கொள்கிறாள். அவளை ஒரு ஆண்மகனாக ஏதாவது செய்து விடுவேனோ என்ற பதட்டமும் பயமும் அவள் கண்களில் அவனுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் ஒப்பந்தம் பேசுகிறாள். தன் தகப்பனிடம் பேசி அவனுக்கு வேண்டியதை வாங்கி தருவதாக. அதை எண்ணும் போதே அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த இருட்டு அறையில் அவனால் மட்டுமே அவளை பார்க்க முடியும். அவனுடைய கண்ணாடியின் உபயத்தால் அவளை தெளிவாகவே பார்க்க முடிந்தது. அவளுடைய பாவனைகள், அவளின் முக மாற்றங்கள் இன்று முழுவதுமாகவே அவன் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவளுக்கு அது தெரிந்ததோ இல்லையோ, அவளால் அவனை பார்க்க முடியவில்லை. இருட்டு அறையில் கூட தெளிவாக தெரியும் கேமராவைத்தான் அந்த அறையில் அவன் பொருத்தி இருந்தான். பொருத்தப்பட்டிருந்த கேமராவின் வழியாக அவன் அவளை நன்றாகவே அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இருட்டிலும் தெளிவாக காட்டும் கேமரா அது. அவள் பேசுவதும் புலம்புவதும் தண்ணீருக்காக தவித்ததும் கூட அவனுக்கு அப்படித்தான் தெரிந்தது. ஆனால் அதையும் அவள் கணித்து அவனை கேட்ட விதம், பரவாயில்லையே, இவள் புத்திசாலியான பெண்தான், இவளிடம் சற்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் துணிச்சலும் தைரியம் நிறைந்த புத்திசாலி என்று அவன் உதடுகள் தானாகவே முணுமுணுத்தது. தான் எதற்காக அவளை கடத்தி வைத்திருக்கிறோம் என்று அவனையும் மீறி அவளை அவன் உதடுகள் பாராட்டி கொண்டிருந்தது. தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டவன் நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டான். அவளுடைய அழகு அவனை எப்பொழுதும் பாதிக்கவில்லை. அவளுடைய கட்டுக்கோப்பான உடம்பும் அவனை பாதிக்க அவன் விடவில்லை. ஆனால் ஏனோ அந்த தைரியமும் அந்த பேச்சும் அவனை சிறிது பாதித்திருந்தது என்பதுதான் உண்மை. ஆனால் அது பாதிக்க கூடாது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தவன் நேராக சென்று அவன் பீரோவை திறந்து அதில் இருந்த புகைப்படத்தை எடுத்து தன் கையில் வைத்து பார்த்தான். அதை பார்க்கும் போதே அவனையும் அறியாமல் அவன் நரம்புகள் புடைக்க, கை முஷ்டி இறுக, அவன் கோபத்தின் அளவை அது வெளிக்காட்டி கொண்டிருந்தது. கண்களை மூடி தன்னை சமன் செய்தான். கோபத்தை மட்டுமே அவன் மனதிற்குள் செலுத்த முயற்சி செய்தான். அங்கிருந்து மட்டுமல்ல, அந்த வீட்டை விட்டே வெளியே சென்று விட்டான். அதன் பிறகு வெண்ணிலா புலம்பியதோ அரற்றி கொண்டிருந்ததோ அவன் காதுக்கு எட்டவே இல்லை. புலம்பி புலம்பி சோர்ந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் கட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டாள். 2 நாள் முடிந்து 3வது நாள் ஆரம்பித்திருந்தது. வெண்ணிலாவை பற்றிய எந்த தடயமும் அந்த குடும்பத்திற்கும் சரி, போலீஸுக்கும் சரி கிட்டவே இல்லை. கணேசன் குமரனிடம், அந்த கடிதத்தை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டியா குமரா? அவங்க ஏதாவது அந்த கோணத்துல இருந்து ஆராய்ச்சி பார்ப்பாங்க இல்லையா என்று கேட்க, இல்லைண்ணா, அந்த லெட்டரை நாம நம்பல.
ஏன் பிரபு குடும்பம் கூட நம்பல. ஆனா போலீஸும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்க வெண்ணிலாவை சந்தேகப்படுவாங்க. இல்லனா கேஸை இழுத்து மூடுறதுக்கு இதுவே அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸா போயிடும் என்று குமரன் கூறினார். அவன் கூறுவதின் சாராம்சம் கணேசனுக்கு புரிந்தாலும் ஏதாவது ஒன்று செய்துதானே ஆக வேண்டும். குமரா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நாம தான் நம்ம பொண்ணை சந்தேகப்படலை இல்லையா? அப்ப அந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? அது எங்க இருந்து வந்தது? அந்த லெட்டர்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாவது ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க என்று கூற, இல்லைண்ணா, அதுவே ஒரு எவிடன்ஸா வச்சு அவங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க என்று குமரன் மீண்டும் எடுத்து கூறினார். இம்முறை தேவ், குமரா, கணேச மச்சான் சொல்றது எனக்கு என்னமோ சரியா படுது. நம்ம பொண்ணு மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா போலீஸுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சாதானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் வழக்குக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வீட்டிற்குள் தன் கான்ஸ்டபிள்களுடன் நுழைந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அனைவருக்கும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. வெண்ணிலாவை பற்றி ஏதாவது விடயம் அவர்களுக்கு தெரிந்ததா என்று ஆவலுடன் அவர்களை நோக்கி நடந்து வர, இன்ஸ்பெக்டரின் தளர்வான முகமே அவருக்கு எதுவும் தெரியவில்லை என்பது மற்றவர்களுக்கு பறைசாற்றி இருந்த போதும் இனிய நிலா அனைவரையும் முந்திக்கொண்டு, என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் என்று ஆவலாக பரிதவிப்பாக கேட்டார். சாரி மேடம், இன்னும் இல்லை. உங்களோட வருத்தம் எங்களுக்கு புரியுது. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு லீட் கூட கிடைக்கல என்று இனிய நிலாவை பார்த்தபடியே குமரனின் புறம் திரும்பியவர் அவரிடம் அதை கூறினார். குமரன் யோசனையாக தன் தாடையை நீவியபடியே, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா பிரகாஷ்? அந்த காலம் மாதிரி இல்லைனாலும் இப்ப எல்லாம் நிறைய தெருவுக்கு தெருவு வீட்டுக்கு வீடு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே என்று கேட்க, அதை பத்தி தான் சார் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் என்றார் பிரகாஷ். வெண்ணிலாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சதா என்று குமரன் கேட்டு நிற்க, சார் அதை பத்தி தான் பேச வந்தேன். சரியா நைட்டு 3 மணி அளவில் அந்த மண்டபத்தை தாண்டி போற எல்லா ரோட்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஜாம் ஆயிருக்கு. கடத்தினவங்களோ இல்லை யாரோ கேமராவை ஜாமர் வச்சு அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு தெரியல. இதில் இன்னுமே உங்கள் பொண்ணு அவங்களா போயிருக்காங்களா இல்லை யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களான்னு தெளிவாக தெரியல சார். சார், என் பொண்ணை யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க. தனியாக எப்படி போக முடியும்? கதவு தான் உள்பக்கமாக சாத்தி இருந்ததுன்னு சொல்கிறேன்ல என்று இனிய நிலா கோபமாக பேச, மேம், கடத்திட்டு போயிருந்தாலும் கதவு உள்பக்கமாக தானே தாள் போட்டு இருந்தது. ஜன்னல் வழியாக உங்கள் பொண்ணு எகிரி குதிச்சு போயிருக்கலாம் இல்லையா என்று அந்த இன்ஸ்பெக்டர் கூறும்போதே, என் பொண்ணு எகிரி குதிச்சு போகலை, அப்படி போக வேண்டிய அவசியமும் அவளுக்கு இல்லை என்று கத்தினாள் இனிய நிலா. இவ்வளவு நாளும் எங்கும் எதற்கும் எதிர்த்து பேசாதவர், இருக்கும் இடம் கூட தெரியாமல் இருப்பவர், அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசாதவர் இன்று தன் பெண் என்று வரும்போது முதல் முறையாக கத்தி கூப்பாடிட்டு பேசியிருந்தார். அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சிதான். இனிய நிலாவிற்கு இப்படி சத்தமாக பேச வருமா என்பது போல. அவருடைய கோபத்தை குமரனே அதிர்ச்சியாகத்தான் பார்த்திருந்தார். மேம், நான் தப்பா பேசல. அவங்க அப்படி தப்பிச்சு போனதுக்கான எந்த எவிடன்ஸும் எதுவுமே கிடைக்கல. எந்த லூப் ஹோல் கிடைக்கல. இந்த கேஸ் ரொம்பவே ஆச்சரியமா எங்களுக்கு சவால் விடுற வகையில தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்களும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சார் மேல எனக்கு நிறைய மதிப்பு இருக்கு மேம். அவருக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கேன். நீங்க கேஸை ஃபைல் பண்ணாம தான் இது வரைக்கும் தேடிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மேல அது சரி வராதுன்னு தோணுது என்று குமரனை பார்த்து பேசியவர், சார், 2 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணாம மூவ் பண்ண முடியாது. டிஜிபி சார் கேட்டதுனால தான் நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணாமல் உங்களுக்காக 2 நாள் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஃபாரென்சிக் ஆளுங்க வந்து கூட அவங்களாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டாங்க. மோப்ப நாய்களையும் வச்சும் ட்ரை பண்ணிட்டோம். எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்களா போயிருந்தா கூட ஏதாவது கிடைச்சிருக்கும். ஆனால் இது ரொம்ப மர்மமாக இருக்கு. யாரோ பெருசாக விளையாடி இருக்காங்கன்னு தோணுது. இதுவே திட்டமிட்டு யாரோ அவங்கள கடத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெளிவாக புலப்படுது. இதுக்கு மேலே கேஸை ஃபைல் பண்ணாதான் சார் எதையும் ப்ராப்பராக லீட் பண்ண முடியும் என்று இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் பேசிக்கொண்டே போக, சட்டத்தை பற்றி நன்றாக அறிந்திருந்த குமரனால்
அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியவில்லை. பெண் பிள்ளை ஆயிற்றே, காணாமல் போனதாக கேஸ் பதிவு செய்தால் அதுவே தன் மகளின் வாழ்க்கையை பாதிக்குமே என்றுதான் அவர் தயங்கினார். ஆனால் தன் மகளை தான் மட்டுமல்லாமல், தன் குடும்பம் மட்டுமல்லாமல், தன் மைத்துனர்களின் குடும்பமும் நம்புவது மட்டுமல்லாமல், மாப்பிள்ளையாகிய பிரபுவுமே நம்பிக்கையுடன் இருக்க அவர் நிமிர்ந்து பிரபுவை பார்த்தார். அவன் கண்களால், கொடுக்கலாம் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெண்ணிலா கிடைப்பான்னா எதை வேணாலும் பண்ணலாம் என்று கூற கணேசன் ஆதரவாக குமரனின் தோளை தட்டினான். சரிங்க பிரகாஷ், இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ பாருங்க என்று கூறியபடியே அவர்களுக்கு முதல் நாள் கிடைத்த அந்த கடுதாசியையும் அவரின் முன்பு நீட்டினார். அதை வாங்கி படித்த பிரகாஷ், நீங்க எல்லாம் இத பத்தி என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, எங்க பொண்ணு கையெழுத்து மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பொண்ணு எழுதி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கையெழுத்தை அனலைஸ் பண்ணுங்க, அதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்து இதை ஒரு எவிடன்ஸுக்கு வச்சுக்கோங்க என்று குமரன் கூறிவிட, தேங்க்ஸ் சார், இந்த லெட்டரை என்கிட்ட மறைக்காம கொடுத்ததற்கு. அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போகணும்னா அதை அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். 2 நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காங்க. ஆனால் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சார், தைரியமாக இருங்க. நான் இதை ஃபாரின்ஸ்க்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு அந்த கடுதாசியுடன் வெளியில் சென்று விட்டார். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் அவருடன் ஆகாஷும் சரவணனும் சென்றனர் கேஸை பற்றி கேட்பதற்காக. அடுத்த நாள் விடியலிலேயே அவளுக்கு முழிப்பு தட்டிவிட்டது. அப்பொழுதுதான் எங்கு இருக்கிறோம் என்று நிதர்சனம் புரியப்பட முதலில் போய் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாள். பசி மட்டும் இல்லாமல் பொறுமையும் அவளை தின்று கொண்டிருந்தது என்று சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகளை அசாதாரணமாக அமைதியாக கையாண்டிருக்கிறாள். ஆனால் இதை இப்பொழுது அப்படி எதிர்கொள்ள முடியவில்லை. 2 நாள் இருந்த பொறுமை இப்பொழுது அவளை விட்டு சென்று கொண்டே இருந்தது. நேராக கட்டிலில் வந்து அமர்ந்தவள். முதல் நாள் குளிப்பதற்கு தயங்கியவள் இன்று வேறு வழி இல்லாமல் குளித்திருந்தாள். ஆனால் பொறுத்து இருந்த அந்த சின்ன விளக்கையும் அணைத்து விட்டுத்தான் குளித்தாள். பிறகு அதே உடையை அணிந்திருந்தாள். நாம் பேசுவதுதான் அவன் காதில் விழுமே என்று யோசித்தவள் சத்தமாக அவனை அழைத்தாள். ஹலோ டிப்டாப் சார், கடத்தினா மட்டும் போதாது, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செய்ய தெரியணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியணும். இப்படி அடைச்சி வச்சுட்டு அமைதியா இருக்கக்கூடாது என்று அவள் புலம்ப, அப்போதுதான் தன்னுடைய குளியல் அறையிலிருந்து தலையை துவட்டி கொண்டே வெளியில் வந்தவன் அவன் போனில் ஒளிர்ந்து கொண்டிருந்த லைட்டை பார்த்து வந்து ரெக்கார்டரை ஆன் செய்தவன். அவள் புலம்பியது அனைத்தையும் அவளின் கோப முகத்தையும் கண்டவன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல், உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டி, அந்த தைரியத்தை முதல்ல அடக்கணும் என்று மனதிற்குள் சூழரைத்து கொண்டவன் உடைகளை அணிந்து கொண்டு எப்பொழுதும் போல தன் கண்களில் அந்த கருப்பு கண்ணாடியை அணிந்தவன் முகத்திற்கு மாஸ்கையும் அணிந்து கொண்டு அந்த அறை கதவை திறந்தான். அவன் அதையெல்லாம் அணியவில்லை என்றால் கூட அந்த இருட்டில் அவளால் அவனை பார்க்க முடியாது எனும்போது இவன் தன்னை மறைத்து கொள்ள எண்ணியே எப்பொழுதும் போல இப்பொழுதும் கண்ணாடியையும் மாஸ்கையும் அணிந்து கொண்டு உள்ளே வந்தான். கதவு திறக்கும் மொழியிலேயே எழுந்து நின்றவள், ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களா என்று ஏதோ உரிமையாக கட்டிய கணவனிடம் கேட்பது போல கேட்க, அவன் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கோபமான குரலில் முதன்முறையாக அவளிடம் பேசியிருந்தான். ஆனால் குரலை மாற்றிதான் பேசியிருந்தான். அனைத்திலும் வல்லவன் ஆனவனுக்கு 2-3 குரல்களில் பேச வரும். கல்லூரியில் படிக்கும் போதும் அதற்கு கைத்தட்டலும் வாங்கி இருக்கிறான். அது இப்பொழுது அவனுக்கு உபயோகப்பட, நான் ஒன்றும் உனக்கு சேவகம் இல்லை, உனக்கு தேவையானதெல்லாம் கவனிக்கிறதுக்கு உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன், ஞாபகத்தில் இருக்கட்டும் என்று கூறினான் அழுத்தமாக. முதலில் அவன் குரலைத்தான் அவள் அவதானித்து இது யாருடையது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அதையும் சரியாக கணித்தவன், ஏன் குரலை ஆராய்ச்சி பண்ணாத, அதை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது என்று தன் கைகளை கட்டியபடியே அவளை பார்க்க, அவள் அப்பொழுதும் ஏதோ யோசனையில் இருப்பதை உணர்ந்து கொண்டவன், உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? உன்னை கடத்தி வச்சிருக்கேனா, ஆனா நீ என்கிட்டயே தைரியமா பேசிட்டு இருக்க என்று கேட்டபடியே அழுத்தமான காலடிகளுடன் அவளை நோக்கி வர ஆரம்பித்தான்.
அதுவரை அவளுக்கு இருந்த தைரியம் சற்று ஆட்டம் காண ஆரம்பித்தாலும் அவள் அதை முகத்தில் காட்டாமல், எதுக்கு பயப்படணும்? என்ன கொல்ல போறீங்கன்னா கொல்லுங்க. என்ன கொல்லணும்னு நீங்க நினைச்சிருந்தா முதல் நாளே என்ன கொண்டு இருப்பீங்க, இல்ல மண்டபத்துல வந்திருக்கும் போது அங்கேயே என்ன கொண்டு இருப்பீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்க மாட்டீங்க. என்கிட்ட உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும், இல்லனா என் மூலமா எங்க அப்பா கிட்ட என்று அவள் தைரியமாக கூற, ஆஹா என்று அவன் குரல் நக்கலாக ஒலித்தது. உங்களை மாதிரி கடத்தல்காரங்களுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு எங்க அப்பா என்ன வளர்த்து வைக்கல என்று அவள் தைரியமாக பேச, அவள் அவனுடைய தந்தையை பற்றி பேசிய அக்கணத்தில் அதுவரையில் அவன் முகத்தில் இருந்த இணக்கம் இப்பொழுது கோபமாக மாறியிருந்தது. வேக எட்டுக்கள் எடுத்து வைத்தவன் அவள் கழுத்தில் கையை வைத்து அதில் அழுத்தம் கொடுத்து மூச்சுக்காக திணறிய போதும் அவள் அவன் முகத்தை தான் ஆராய முயற்சி செய்தாள். என்னதான் கோபம் இருந்த போதும் அவன் அந்த மிதமான ஒலிக்கு எதிர்ப்புறத்தில் அவனை பிடித்து நிறுத்தியவன் கழுத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தான். அவளுக்கு இப்பொழுது அவன் முகம் சுத்தமாக தெரியவில்லை. ஆனால் முகத்தில் மாஸ்க் அணிந்திருப்பது, கண்ணாடி அணிந்திருப்பதும் இப்பொழுது அவளுக்கு புலப்பட்டது. இவ்வளவு நாளும் இதை எப்படி கவனிக்காமல் போனோம் என்று தனக்குள் நொந்தே கொண்டவள் அவன் கைகள் அவன் கழுத்தில் அழுத்தம் கொடுத்த போதிலும், தைரியம் இருந்தா முதல்ல உங்க முகத்தை என்கிட்ட காட்டிட்டு அப்புறம் என்ன கொல்லுங்க என்று அப்பொழுதும் விடாப்பிடியாக அவள் கேட்க, அவள் கழுத்தில் இருந்த கையை சற்று விலக்கியவன், ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான், அந்த தைரியத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கேட்டபடியே அவள் உடை மீது கையை வைக்க போக, தன் உடையை பிடித்தபடி கால்களை பின்னெடுத்து வைத்து இருட்டில் தன்னை மறைத்து கொண்டாள். அவளின் செயலில் மீண்டும் அவன் இதழில் புன்னகை எட்டி பார்க்க, ஏன் இவ்வளவு நேரம் தைரியமா பேசினியே, இப்ப என்ன ஆச்சு என்று நக்கல் மொழியில் அவன் கேட்க, அந்த தைரியம் எல்லாம் எங்கேயும் போகல, என்கிட்டதான் இருக்கு. உங்களுக்கு தான் இவ்வளவு நாள் அது இல்லாம போச்சு. இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக கடத்தி வச்சிருக்கீங்க? இப்ப கூட என்னை விட்டுடுங்க. உங்களை பத்தி நான் எதுவுமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அமைதியா போயிடுறேன் என்று தன் கைவிலங்கை அவன் முன்பு காட்டி கேட்க, நீ சொன்ன உடனே உன் கையை அவுத்து விடுறதுக்கு தான் நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தி வந்திருக்கேனா என்று அவன் கேள்வியாக முடிக்க, உங்களை பார்த்தா எனக்கு யாருன்னே தெரியல. உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. எங்க அப்பா ஒரு பெரிய ஜட்ஜ். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மா விட மாட்டாரு. என்னோட 3 அண்ணனுங்களும் உங்களை உயிரோடவே விட மாட்டாங்க என்று அவனுக்கு பயம் காட்ட அவள் முயல, ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன்பா. இவ்வளவு நேரம் மெச்சூரிட்டியா பேசினேன், இப்ப சின்ன குழந்தை மாதிரி பேசுறியே. இதெல்லாம் தெரியாமலா உன்னை நான் கடத்தி வந்திருப்பேன்? அப்ப நீங்க என்ன அப்பாவோட விரோதியா? அதை என்ன கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. நானும் தைரியமானவளாக்கும். இப்படி பயமுத்துறதுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன். எங்க அப்பாவும் பயப்பட மாட்டாரு. நியாயத்து பக்கம்தான் எப்பயும் நிப்பாரு என்று அவள் திடமாக கூறி முடிக்க, உங்க அப்பாவோட புகழ உங்க அப்பாவோட நியாயத்தையும் நீயே வச்சுக்கோ. அவரை பத்தி பேசுனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன்னையும் கொல்ல தயங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று அவன் உரிமை. சோ உங்களுக்கு பிரச்சனை எங்க அப்பா கூட தான், அப்படித்தானே? அதுக்கு ஏன் என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? ஆம்பளையா நேரடியா எங்க அப்பா கூட மோதி இருக்க வேண்டியது தானே? உன் வியக்கானத்தை எல்லாம் நீயே வச்சுக்கோ, என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நீ உங்க அப்பா பேச்சை இழுக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இல்லனா அதுக்கு பிறகு நடக்க போற சேதாரத்துக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? கல்யாணத்துல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க. எங்க அண்ணனுங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. கல்யாணமா? அது எப்படி நடக்கும்? அது நடக்க கூடாதுன்னு தானே உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். அப்படின்னா நீங்க பிரபு அத்தனுக்கு தெரிஞ்சவரா? அவரை பழி வாங்கறதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்களா? எதுக்கு பேபி அவசரப்படுற? பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஒரே நேரத்துல தெரிஞ்சா உன்னால தாங்க முடியாதுல்ல. பேபியா? நான் ஒன்றும் பேபி இல்லை என்று அவள் கடுப்பாக கூற, சில டைம்ல பெரிய பொண்ணு மாதிரி தான் பேசுற, ஆனா சில டைம்ல பேபி மாதிரி தான் பேசுற. இந்த 2 நாள் உன்கிட்ட இருந்து பொறுமை இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியலையே என்று அவன் நக்கல் மொழியில் கேள்வி எழுப்ப, கண்களை மூடி அவள் தன்னை சமன்படுத்தி கொண்டு தன்னை கட்டுக்குள் கொண்டு வருவது அவன் கண்களுக்கு தவறாமல் புலப்பட்டது.
அவளையே தீட்சணியமாக பார்த்து நின்றிருந்தான். அவள் உணர்வுகளை படிக்க முயன்றான். சாரி, இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்க அப்பா கூடயோ இல்ல பிரபு அத்தான் கூடயோ பிரச்சனைனா நீங்களே அவங்க கிட்ட பேசி சரி பண்ணிக்கோங்க. என்ன விட்டுடுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கு சட்டத்துல பெரிய தண்டனை இருக்கு. ஆனா நான் உங்களை பத்தி எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன். அமைதியா போயிடுறேன். யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறேன் என்று மீண்டும் சமரசம் பேசினாள். ஆஹா, இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வக்கீல்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா? உன்னை ஈஸியா விடுறதுக்காகவா கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன்? இந்த இபிகோ செக்ஷன் எல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்துறியா என்று சத்தமாக சிரித்தவன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ இருக்கிற இந்த இடத்த கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ எப்படி போன, எங்க போனன்னு இன்னும் உன் வீட்டில் மண்டையை காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ்க்கு கூட எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கிடைக்கவும் நான் விட மாட்டேன். சலிப்பாக இருந்தது அவளுக்கு. நீங்க நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அதுக்காக கடத்திருக்கீங்களா என்ன என்று அவள் கேட்டு வைக்க அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான்.